ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல சேகர் கமுலா இயக்கத்துல தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா இவங்க நடிச்சு ரிலீஸ் ஆன குபேரா படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க. குபேரா இந்த படம் ரீசெண்டாக பார்த்தா எனக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணின ஆசை. வழக்கம் போல தனுஷ் அவர்கள் அவருடைய பங்களிப்பு சூப்பராக கொடுத்துருக்காரு. அவர் நடிப்பு வந்து வேற லெவலில் பின்னிருக்காரு. சரி, இந்த படத்தோட கதையை ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம். ஒரு பெரிய மல்டி மில்லியனர் அவர் வந்து இன்னும் இந்தியாவிலேயே நம்பர் 1 பிசினஸ் மேன் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய பிளாக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல, கவர்மெண்ட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நிறைய இஷ்யூ ஆகல. அதனால வந்து இல்லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக சில பிச்சைக்காரங்களை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பிச்சைக்காரங்க தான் அவங்க அக்கௌண்ட்டில் காசு போட்டாலோ எடுத்தாலோ எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்கள வச்சு அவங்கள வந்து ஒரு பேக் போனாக யூஸ் பண்ணி நிறைய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்குறாரு. அதுக்கு அவங்களுக்கு ஐடியா தெரியல. ஒரு சிபிஐ ஆஃபீஸர், அதாவது ஒரு ஒரு கேஸில் உள்ளே போய் ஜெயிலுக்கு இருக்கிற சிபிஐ ஆஃபீஸரை இல்லீகலாக வெளியே எடுத்து அவர் மூலயமா எப்படி அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த பிச்சைக்காரங்களை யூஸ் பண்ணி சொல்லிட்டு யோசிப்பார். அப்போ தான் நம்ம நாகார்ஜுனா அவர் சிபிஐ ஆஃபீஸராக ஜெயில் இருப்பார். ஒரு மிஸ்டேக் பண்ணி ஜெயில் இருப்பார். அவர் வந்து இல்லீகலாக வெளியே எடுத்து அந்த பிஸ்னஸ்மேன்ஸ், இந்த ரவுடிங்க வெளியே எடுத்து அவர் மூலயமா பிச்சைக்காரங்க கிட்ட எப்படி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவங்க அக்கௌண்ட்டை வச்சு, ஏன்னா அவங்க தான் எந்த கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மூலயமா நிறைய பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓரளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த பிச்சைக்கார கேங்கில் தான் தனுஷ் இருப்பார். தனுஷ் எப்படின்னா சின்ன வயசுல சின்ன பையனா இருக்கும்போது நிறைய பேர் பணத்தாசைக்காக தனுஷ் வந்து வித்துருவாங்க. பிச்சைக்காரனா வித்துருவாங்க. அது மூலம் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. தனுஷ் திருப்பதியில பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. அங்க வந்து அந்த ரவுடி கும்பல் பிச்சைக்காரங்களாம் கூட்டு போவாங்க. அந்த கேங்கில் தனுஷ் இருப்பாரு. அவரையும் ஒரு பகடக்காய பயன்படுத்தி நிறைய அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தனுஷ்க்கு வந்து விஷயம் தெரிஞ்சிடும். ஓஹோ, நம்மளை இதுதான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. ஓரளவுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார் ரவுடிங்களுக்குலாம் நம்ம நாகார்ஜுனா அவர்கள். ஏன் ஹெல்ப் பண்ணாருன்னா, அவரை ஜெயிலேருந்து வெளியே எடுத்தாங்கல்ல, அது டீல் பேசுவாங்க. சரி, நீங்க ஜெயிலேருந்து வெளியே எடுத்துட்டீங்க, உங்களுக்காக இந்த பிச்சைக்காரங்க மூலமா எப்படி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கே மனசாட்சி உறுத்தும். ஏன் நம்மளே வந்து இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான விஷயங்கள்லாம் பண்றோம், பிச்சைக்காரங்களை பயன்படுத்தி ஒரு பிளாக் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு கட்டத்துக்கு மேல மனசாட்சி உறுத்தி அந்த தப்பு பண்ண கூடாதுன்னு நினைச்சு அந்த மறுபடியும் தனுஷ் கூட சேர்ந்து சரி நம்ம பண்றது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை மீட்டு திருப்பும் இல்லாத பிச்சைக்காரங்க தரலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி தனுஷும் நாகார்ஜுனாவும் பிளான் பண்ணி ரவுடிகளை வந்து அழிப்பாங்க. கடைசியில அந்த பணம் யாருக்கும் இல்லாம வந்து ஒரு அந்த அக்கிஸ்டோடைய வீட்டு வாசலே போட்டுருவாங்க. அப்போ என்ன தெரியுதுன்னா, பணம்ன்றது ரொம்ப ஒரு கேவலமான ஒண்ணு. பணம் எப்போ வேணா வரும் போகும், ஆனா அன்புன்றது மாறாதன்றது சூப்பரா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல கடைசியில கிளைமேக்ஸ்ல நம்ம நாகார்ஜுனா இறந்துருவாரு. ரொம்ப ஒரு ஃபீலிங்கா கொண்டு போயிருப்பாங்க. தனுஷை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஒரு பிச்சைக்காரனா முழுசா படம் முழுக்க ஒரு பிச்சைக்காரனா வருவாரு. ரொம்ப ஒரு யதார்த்தமா இந்த படத்தில் தனுஷுக்கு வந்து ஓவரா ஃபைட் இல்லை, பில்டப் இல்லை, பந்தாப் இல்லை, ரொம்ப சிம்பிளா பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்னன்னா, இந்த படத்தோட லென்த் கொஞ்சம் அதிகம். கிட்டத்தட்ட 3 hours 50 minutes போகுது. எவ்வளவுதான் மிகப்பெரிய அரசனா இருந்தாலும் உனக்கு நேரம் சரியில்லைன்னா ஆண்டி ஆகும்னு சொல்லிட்டு தனுஷ் புரிய வைப்பாரு. அவர் பிச்சைக்காரன் ஸ்டைல்லேயே வந்து அந்த அக்யூஸ்ட் புரிய வைப்பாரு. ஒரு நாள் ஃபுல்லா அந்த மல்டி மில்லியனரை பிச்சைக்காரனா அலைய விடுவார் தனுஷ். அந்த அளவுக்கு சூப்பரா பிளான் பண்ணி பண்ணுவாரு. படத்தை மொத்தம் மேக் பண்ணும்போது சேகர் கமுலா ஓரளவுக்கு நல்லா வித்திய கையாண்டிருக்காரு. என்ன ஒண்ணு, படத்தோட லென்த் அதிகமா இருக்கு. இதுதான் படம் பார்த்தா என்னுடைய கருத்து. படம் பார்த்திருந்தா உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. படம் பார்க்காதவங்க போய் ஒரு டைம் பாருங்க, உண்மையிலேயே நல்லா இருக்கு. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.